இந்த கவலையும் இல்லை, அவங்களால இந்த வீட்டை திருப்ப முடியாது அப்படின்ட்டு சிந்தாமணி பயங்கர சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கும்போது அவங்க கொஞ்சம் கூட எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட், ஒரு திருப்பம் நடக்குது. இதனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியல, அப்படியே வாயடைச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. அதாவது அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு முத்து அந்த பணத்தை எப்படியே ரெடி பண்ணிட்டாரு அப்படிங்கிற விஷயம் இந்த மாதிரி சிந்தாமணிக்கு தெரிய வருது. இந்த மாதிரி சிந்தாமணிக்கே கால் பண்ணி இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க, நாங்கள் இந்த மாதிரி வீடை திருப்ப வந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை கேட்ட சிந்தாமணி பார்த்தீங்கன்னா என்னது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நடக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏலம் ஒரு பக்கம், அதாவது வீட்டோட ஏலம் ஒரு பக்கம் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த டைம்ல இந்த மாதிரி சிந்தாமணி என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆளெல்லாம் செட் பண்ணி இந்த மாதிரி அந்த பணத்தை இந்த மாதிரி மீனை தான் கொண்டு வந்துட்டு இருக்கா. அவளை எப்படியாவது மடக்கி இந்த மாதிரி அந்த பணத்தை பிடிங்கிறீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி அவங்க சொன்ன ஆட்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீனோட வண்டியில இருந்த அந்த பண பேக் இருக்குல்ல, அதை அப்படியே எடுத்துட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த விஷயத்தை சிந்தாமணிட்டே சொல்றாங்க. சிந்தாமணியோ பயங்கர சந்தோஷம், இது போதும் இனிமேல் அவ்வளவுதான் அவங்க சோழி முடிஞ்சிச்சு அப்படின்னு இருந்துகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி முத்து மீன் அவங்க ரெண்டு பேருமே இந்த மாதிரி பயங்கர ஒரு மாதிரி கவலையோட இந்த மாதிரி வீட்டு ஏலம் விட்டுறாங்கல்ல, அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு மாதிரியே நின்றுட்டு இருக்காங்க. அதை பார்த்த சிந்தாமணியை என்ன போச்சா என்கிட்ட எல்லாம் மோதனா அப்படிதான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க சிந்தாமணிக்கு மறுபடியும் ஒரு ஃபோன் வருது. அக்கா அந்த மாதிரி நான் ஒரு பேக் எடுத்துல அது உள்ள பணம் இல்லக்கா, வெறும் பேப்பர் தாங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி முத்து மீனும் அப்படியே சிரிக்கிறாங்க. என்ன பணத்தை அங்க வச்சு நினைச்சியா, அங்க இல்ல இங்க வச்சு அப்படி சொல்லி இந்த மாதிரி ஸ்வேதா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த பணத்தோட வராங்க. இந்த பணத்தை தான் நாங்கள் கொடுத்து விட்டேன், நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு தெரியும், அதனால தான் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மொத்த பணத்தையும் கொண்டு வராங்க. அதை பார்த்த சிந்தாமணியோட கொய்யால இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க.